இங்கே 2 லவ்வர்ஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஆடிஷனுக்குலாம் போனேன், என்னை செலக்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு அந்த பையன் சொல்ல, உன்னை சீக்கிரமாக செலக்ட் பண்ணுவாங்கடா கவலைப்படாதுன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு பொண்ணு மூக்குத்தி குத்திருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கால இந்த பொண்ணு நான் சொல்லும் போது, இப்போ நானும் குத்திக்குவான்னு சொல்லி பொட்டெல்லாம் மூக்கில் வச்சு காட்டுறா. உனக்குலாம் நல்லா இல்லாட்டின்னு சொல்லி அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு ஆசையாக அடுத்த நாளே அவன் லவ்வருக்காக மூக்குத்திலாம் குத்திக்கிறா. அவளுக்கு வலிக்க செய்யுது. ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஏன்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. லவ்வருக்கும் ஃபோனை போட்டுட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், சண்டே மிஸ் பண்ணிடாதன்னு சொல்கிறா. சாட்டர்டேவே இந்த பொண்ணு அந்த பையனுக்கு கால் பண்ணி நீ காலையில் சீக்கிரமாக வந்துரு, நான் உனக்கு அந்த சர்ப்ரைஸை காட்டணும்னும் போது ஏன் மத்தியானம் வர முடியாது, எனக்கு காலையில் ஆடிஷன் இருக்குன்னு அவன் சொல்கிறான். இல்லை மத்தியானத்துக்கு நான் படத்துக்கு போகிறேன், நீ காலைல சீக்கிரம் வான்னு சொன்ன உடனே இந்த பையனும் காலங்கத்தால் வந்து வெயிட் பண்ணுறான். இந்த பொண்ணு ரொம்ப லேட் பண்ணிடுறா. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் இவன் டென்ஷனில் என்னடி சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறான். மூக்குத்தி உனக்கு தெரியலையான்னு அந்த பொண்ணு கேட்கும் போது மூக்குத்தி குத்தினதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸா, சின்ன பிள்ளைத்தன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு ஆடிஷன்லாம் நான் விட்டு வந்திருக்கேன்னும் போது ஏன்டா அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னும் போது நான் அப்படி தான் கத்துவேன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனாக அங்கேருந்து அந்த பொண்ணோட லவ்வை பிடிச்சிக்காம போயிடுறான். இந்த பொண்ணு ரூமுக்கு வந்தவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட படத்துக்கு போகாமல் அவன் திட்டினதை நினச்ச ரூமில் தனியாக படுத்து அழுதுகிட்டு இருக்கா. இவனும் வந்து ஆடிஷன்லேருந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனால் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. இவனும் இந்த டென்ஷன்லேயே ஆடிஷனில் போய் நிற்கும் போது ஏன்டா டென்ஷனாக இருக்குன்னு டேரக்டர் கேட்குறாரு. இல்லை வரும்போது என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டைன்னும் போது சரி அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரியே இப்போ ஆடிஷனில் பேசுன்னு சொல்கிறாங்க. இவனும் மறுபடியும் திட்ட தான் செய்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு டே திட்டாதரா, அவகிட்ட சாரி கேட்குற மாதிரி பேசணுன்னு இவனும் அவளை நினச்சி ஃபீல் பண்ணி சாரி கேட்குற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு மூக்குத்தி குத்துனதுல இன்ஃபெக்ஷன் ஆகி பாவம் மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறா. இந்த பையனும் வந்து ஆடிஷனில் எடுத்த வீடியோவை சாரி கேட்டு அந்த பொண்ணுக்கு அனுப்பி விட்றான். அந்த வீடியோவை அந்த பொண்ணு ப்ளே பண்ணி பார்க்குறா. அதில் வந்து அவன் சொல்கிறான் இந்த மூக்குத்தி ஒன்றை தவிர வேறு யாருக்குமே அழகாக இருந்திருக்காது, நான் அவங்ககிட்ட அப்படி பேசிருக்கவே கூடாது, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பொண்ணு அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாளே அவனை நேரில் மீட் பண்ணி இந்த மூக்குத்தி எப்படி இருக்குன்னு கேட்குறா. நான் தான் முதல்ல சொன்னல நீ மட்டும்தான் அழகுன்னு சொல்லி அவன் சமாளிக்கிறான்.